ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துனது ஜியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வடகறி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போது வடகறிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். வடகறி செய்கிறதுக்காக 150 கிராம் கடலைப்பருப்பு, 3 பழுத்த மிளகாய், 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, தேங்காய், அரை முடி தேங்காய், இஞ்சி ஒரு துண்டு, அரைக்கிறதுக்கு சோம்பு, கசகசா ஒரு 1/4 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, 3 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 150 கிராம் கடலைப்பருப்பை இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா தான் அது செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்கலாம். பருப்பு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். வடகறிக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. அப்போ தான் வடகறி நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாக்கா வடகறி நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடவே 3 பழுத்த மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். அப்போ தான் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பழுத்த மிளகா இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை அரைச்சிட்டோம். நல்லா கொரகொரப்பாக கெட்டியாக அரைச்சிட்டோம். அது கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுனாக்கா எண்ணெயில் போடும்போது அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன உருண்டையாக போட்டு வடை பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பெரிய உருண்டையாக போடாமல் சின்ன உருண்டையாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பெருசாக போட்டால் உள்ளே வேகாது. சின்னதாக போடும்போது நல்லா பொன்னிறமாக வெந்து வரும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் பிரியாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், பொன்னிறமாக வெந்து வந்துருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சரியான பதம். இப்போது இந்த வடை சைஸ் நம்ம போட்டதெல்லாம் அப்படியே உடச்சி வச்சிடலாம். அது தூள் பண்ணி வச்சு நம்ம போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்காக. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு,
பிரியாணி இலை, பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி அது கூடவே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிக்கிறதுக்காக ஒரு 1.5 சொம்பு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கொதிக்க அந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்போ மசாலா நல்லா கொதிக்குது. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த வடை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச வடையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா பரட்டி விட்டுக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாக்கா அடி பிடிச்சிரும். வடையை போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப கொதிக்க வச்சா குழஞ்சிரும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே பரட்டி எடுத்துக்கோங்க. மூடி திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வடைகறி தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்து நம்ம இறக்கிடலாம்.
இப்போ ஒரு சுவையான வடைகறி ரெடி ஆயிடுச்சு.